அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு கணக்கீட்டு முறைமை வகுப்பில் இணைஞ்சிருக்கிறோம். வருகின்ற வியாழக்கிழமையிலிருந்து உங்களுக்கு பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுல பாஸ் பேப்பர் வினாக்கள் அதே போல முதல் வினாக்கள் என்பன கேண்ட் அவுட் ஆக பார்க்கப்படும். சரிதானே? ஓகே. இதுல கொஞ்சம் மத்திய வகுப்பு கொஞ்சம் நிறைவடைய கொஞ்சம் டிலே ஆனதால இந்த வகுப்பு கொஞ்சம் லேட்டா போச்சு. ஓகே. இதுல நாங்கள் 4வது ஹேண்ட் அவுட் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன நிதி பிரமாணம் 102 பிரகாரமான விடயங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இதுல நாங்கள் கடைசியாக ஆரம்ப அறிக்கைண்டா என்ன என்பது தொடர்பாக பார்த்திருக்கிறோம். என்ன ஆரம்ப அறிக்கைண்டா என்ன? யாராவது ஒரு லைன்ல சொல்லுங்க பார்ப்போம். ஆரம்ப அறிக்கைண்டா என்ன? ஒரு இழப்பொண்டு நடந்தா அது தொடர்பான விசாரணை நடக்கும். என்ன இது தொடர்பான விசாரணை நடக்கும். அந்த விசாரணையின் அடிப்படையில அறிக்கையை 7 நாட்களுக்குள்ள உண்மையில சப்மிட் பண்ணப்படும். 7 நாட்களுக்குள்ளேயே உண்மையில சப்மிட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அப்படி சப்மிட் பண்ண முடியாத சந்தர்ப்பத்துல 7 நாட்களுக்குள்ள அனுப்புறதுதான் என்ன ஆரம்ப அறிக்கை. சரி, ஆரம்ப அறிக்கை. இப்ப இதுல கேட்கப்படுறது அடுத்த கேள்வி, இறுதி அறிக்கைண்டா என்ன? வினாவுக்கு வாங்க. 5வது வினா, நிதி பிரமாணம் 104 4வது உபபிரிவின்படி இறுதி அறிக்கை என்றால் என்ன? அவற்றுள் உள்ளடக்கி இருக்க வேண்டிய விடயங்கள். சில நேரங்கள் ஆரம்ப அறிக்கையில உள்ளடக்கி இருக்க வேண்டிய விடயங்களை நினைந்து கூட கேட்கப்படலாம். சரிதானே? கேட்கப்படலாம். சரி, எழுதி கொள்ளுங்க. இப்ப நாங்க இறுதி அறிக்கை என்ன பார்ப்போம். எழுதுங்க. இறுதி அறிக்கை என்பது விசாரணை முடிந்த பின்பு விசாரணை முடிந்த பின்பு விசாரணை முடிந்த பின்பு விசாரணை முடிந்த பின்பு நட்டம் ஏற்பட்ட திகதியிலிருந்து நட்டம் ஏற்பட்ட திகதியிலிருந்து நட்டம் ஏற்பட்ட திகதியிலிருந்து 3 மாதங்களுக்குள் அவை தொடர்பான விவரங்களை 3 மாதங்களுக்குள் அவை தொடர்பான விவரங்களை 3 மாதங்களுக்குள் அவை தொடர்பான விவரங்களை அவை தொடர்பான விவரங்களை உள்ளடக்கி அனுப்புதல் உள்ளடக்கி அனுப்புதல் உள்ளடக்கி அனுப்புதல் முழு அறிக்கை அல்லது இறுதி அறிக்கை எனப்படும். ரெண்டும் ஒன்றுதானா? முழு அறிக்கை இறுதி அறிக்கை ரெண்டும் ஒன்றுதான். முழு அறிக்கை அல்லது இறுதி அறிக்கை எனப்படும்.
முழு அறிக்கை அல்லது இறுதி அறிக்கை எனப்படும். முழு அறிக்கை அல்லது இறுதி அறிக்கை எனப்படும். அப்ப விசாரணை நடந்தும் ஃபர்ஸ்ட்டுக்கு 7 நாட்களுக்குள்ள ஆரம்ப அறிக்கை சப்மிட் பண்ணணும். விசாரணை நடந்து 7 நாட்களுக்குள்ள ஆரம்ப அறிக்கை சமர்ப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படி சாரி 7 நாட்களுக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்க வேணும். அப்படி அறிக்கை சமர்ப்பிக்க தவறுற பட்சத்தில் 7 நாட்களுக்குள்ள ஆரம்ப அறிக்கை ஒரு டெம்பரரியாவது ஒரு அறிக்கை கொண்டு சப்மிட் பண்ணணும். அதான் ஆரம்ப அறிக்கை. ஆனா விசாரணை முடிஞ்ச பின்ன 3 மாதத்துக்குள்ள அனுப்ப வேண்டியது என்ன? இறுதி அறிக்கை. இப்ப சில இடங்கள்ல உங்கள்கிட்ட கேட்கப்படலாம், ஒரு மார்க்ஸுக்கு பார்ட்மெண்ட்ல ஆரம்ப அறிக்கை எத்தனை நாட்களுக்குள்ள அனுப்பவும் 7 நாள். இறுதி அறிக்கை 3 மாதத்துக்குள்ள. சரிதானே? 3 மாதம் 7 நாள். சரி, இறுதி அறிக்கையில என்னென்ன விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்குமான அதுவும் ஒரு கேள்விதானே, போட்டுக்கொள்ளுங்க. இறுதி அறிக்கையில போட்டுக்கொள்ளுங்க. இவ்வறிக்கையில் இவ்வாறு தொடர்ச்சியா போடுங்க. அடுத்த லைன்ல போடுங்க. இவ்வறிக்கையில் பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருத்தல் வேண்டும். இவ்வறிக்கையில் பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருத்தல் வேண்டும். இவ்வறிக்கையில் பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருத்தல் வேண்டும். திருப்பி சொல்றேன் பாருங்க. இறுதி அறிக்கையில் விசாரணை முடிந்த பின்பு, விடுபட்டிருந்தா எழுதுங்க. விசாரணை முடிந்த பின்பு நட்டம் ஏற்பட்ட தேதியில் இருந்து விசாரணை முடிந்த பின்பு நட்டம் ஏற்பட்ட தேதியில் இருந்து மூன்று மாதங்களுக்குள் அவை தொடர்பான விவரங்களை உள்ளடக்கி 3 மாதங்களுக்குள் அவை தொடர்பான விவரங்களை உள்ளடக்கி அனுப்புதல் முழு அறிக்கை அல்லது இறுதி அறிக்கை எனப்படும். 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 உள்ளடக்கி இருக்கிற விடயங்கள் போடுங்க. உள்ளடக்கி இருக்கிற விடயங்கள் ஒன்று
இழப்பின் தன்மையும் அவற்றின் மூலப்பெறுமதியும் இழப்பின் தன்மையும் அவற்றின் மூலப்பெறுமதியும் இழப்பின் தன்மையும் அவற்றின் மூலப்பெறுமதியும் இழப்பின் தன்மையும் அவற்றின் மூலப்பெறுமதியும். இரண்டாவது, இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் அதன் மதிப்பிடப்பட்ட பெறுமதி. இரண்டாவது, இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் அதன் மதிப்பிடப்பட்ட பெறுமதி. இழப்பு ஏற்பட்ட நேரத்தில் அதன் மதிப்பிடப்பட்ட பெறுமதி. அடுத்தது போடுங்க, இழப்புக்கான காரணங்கள். அடுத்தது இழப்புக்கான காரணங்கள். இழப்புக்கான காரணங்கள். இழப்புக்கான காரணங்கள். அடுத்தது களவு, கவனமின்மை, தாமதம், தவிர்ப்பு. அடுத்தது போடுங்க, களவு, கவனமின்மை, தாமதம், தவிர்ப்பு. தவிர்க்கிறதா? தவிர்ப்பு, தவிர்ப்பு, களவு, கவனமின்மை, தாமதம், தவிர்ப்பு போன்ற குற்றங்கள் சம்பந்தப்பட்டுள்ளனவா என்ற விவரம். 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 அடுத்தது, இழப்பை பதிவிடுவதற்கான செலவு. அடுத்தது போடுங்க, இழப்பை பதிவிடுவதற்கான செலவு அல்லது பழுதுபார்த்தலுக்கான செலவு. இழப்பை பதிவிடுவதற்கான செலவு, இழப்பை பதிவிடுவதற்கான செலவு அல்லது பழுதுபார்த்தலுக்கான செலவு. அல்லது பழுதுபார்த்தலுக்கான செலவு. அல்லது பழுதுபார்த்தலுக்கான செலவு.
அடுத்தது, எதிர்காலத்தில் இழப்புகள் ஏற்படாதிருக்க எதிர்காலத்தில் இழப்புகள் ஏற்படாதிருக்க எதிர்காலத்தில் இழப்புகள் ஏற்படாதிருக்க எதிர்காலத்தில் இழப்புகள் ஏற்படாதிருக்க எடுக்கப்பட்டுள்ள அல்லது எடுக்கப்பட்டுள்ள அல்லது எடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள எடுக்கப்பட்டுள்ள அல்லது எடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள எடுக்க உத்தேசிக்கப்பட்டுள்ள நடவடிக்கை பற்றிய விவரம் நடவடிக்கை பற்றிய விவரம் நடவடிக்கை பற்றிய விவரம் அடுத்தது, இழப்பு ஏற்பட்ட பொருட்களுக்கு இழப்பு ஏற்பட்ட பொருட்களுக்கு இழப்பு ஏற்பட்ட பொருட்களுக்கு காப்புறுதி செய்யப்பட்டிருப்பின் அதன் விவரம் காப்புறுதி செய்யப்பட்டிருப்பின் அதன் விவரம் காப்புறுதி செய்யப்பட்டிருப்பின் அதன் விவரம் அடுத்தது, ஏதாவது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பின் அதன் விவரம் ஏதாவது நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பின் அதன் விவரம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பின் அதன் விவரம். சரிதானே? எப்படி நிறைய விஷயங்கள் அதுல கொடுக்க வேணும் இறுதி அறிக்கையில அல்லது முழு அறிக்கையில. சரிதானே? இறுதி அறிக்கை அல்லது முழு அறிக்கை. அடுத்த கேள்வியை பாருங்க. இழப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகளையும் அவர்களின் எல்லைகளையும் தருக. இழப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகளையும் அவர்களின் எல்லைகளையும் தர சொல்லி கேட்கப்பட்டது. அவர்களின் எல்லைகளையும் தர சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே? சரி, ஒன்று போடுங்க. ஒன்று அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு அலுவலர். ஒன்று போடுங்க.
அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு அலுவலர். அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு அலுவலர். சரிதானே? இப்ப இவரை பாத்தீங்களா, இவருக்கு உள்ள இல்ல. சரிதானே? ஒவ்வொரு அலுவலருக்கும் அவரை இல்லையண்டா அவற்றை லிமிட். சரிதானே? அவர்களுடைய லிமிட். ஒன்று போடுங்க. சரிதானே? முதலாவது உத்தியோகத்தர் அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர் அல்லது பிரதான கணக்கீட்டு அலுவலர். பிரதான கணக்கீட்டு அலுவலர். சரி, அவர்கள் அவருடைய எல்லைகள் லிமிட்டேஷன் என்ற பார்ப்போம். ஒன்று போடுங்க. திரைசேரியால் விதிக்கப்பட்ட திரைசேரியால் விதிக்கப்பட்ட திரைசேரியால் விதிக்கப்பட்ட சதவீதங்களுக்குட்பட்ட திரைசேரியால் விதிக்கப்பட்ட. இப்ப நாங்க பார்க்க போறது எல்லாமே எதுக்கு வரப்போகுது? அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்துக்கு வரப்போகுது. பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தை அல்லது பிரதான கணக்கீட்டு அலுவலர். அதுல ஒன்று போடுங்க. அவருக்கு கீழே ஒன்று. திரைசேரியால் விதிக்கப்பட்ட சதவீதங்களுக்கு உட்பட்ட சாதாரண சுருங்கல், தேய்தல், வற்றல் முதலியன. திரைசேரியினால் விதிக்கப்பட்ட சதவீதங்களுக்குட்பட்ட சாதாரண சுருங்கல், தேய்தல், வற்றல் முதலியன. சாதாரண சுருங்கல், தேய்தல், வற்றல் முதலியன. இரண்டாவது, இவருக்கு கீழே இரண்டாவது வருமா? கடல் அல்லது ஆகாய சம்பந்தமான இழப்புகள். கடல் அல்லது ஆகாய சம்பந்தமான இழப்புகள். கடல் அல்லது ஆகாயம் சம்பந்தமான இழப்புகள் இல்லையா போடுங்க. 70 லட்சம் வரையா? அங்கால போடுங்க 70 லட்சம் வரையா? 70 லட்சம் 7 6 வரும். 7 6 வரும். சரிதானே? இந்த கடல் அல்லது ஆகாயம் சம்பந்தமான இழப்புகள் 70 லட்சம் வரை. அடுத்தது மூன்றாவது விஷயம் போடுங்க. மூன்றாவது, இந்த சாதாரண சுருங்கல், தேய்தல்,
வற்றல் தொடர்பாக இப்ப இழப்புகளை பாத்தீங்கன்னா அதுகளுக்கு அந்த திரைசேரியால அப்பப்ப விதிக்கப்படுற சதவீதங்களுக்கு இப்ப ரெண்டாவது விஷயம் கடல் அல்லது ஆகாயம் சம்பந்தமான இழப்புகளா இருந்தா 70 லட்சம் வரை. மூன்றாவது போடுங்க வியாபாரிகள் கப்பற்காரர். மூன்றாவது வியாபாரிகள் மூன்றாவது வியாபாரிகள் வியாபாரிகள் கப்பற்காரர் கப்பற்காரர் கப்பல் முகாமியாளர் கப்பல் முகாமியாளர் கப்பல் முகாமியாளர் பொருள் இறக்கும் கம்பெனிகள் பொருள் இறக்கும் கம்பெனிகள் பொருள் இறக்கும் கம்பெனிகள் என்பவற்றின் 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 ஒப்பந்த தவறுகையால் எழுந்த நட்டம் என்பவற்றின் ஒப்பந்த தவறுகையால் எழுந்த நட்டம், அதாவது ஒப்பந்த தவறினால எழுந்த நட்டம். ஒப்பந்த தவறுகையால் எழுந்த நட்டம். இதுவும் 70, இதுக்கும் எல்லாம் போடுங்க 70 லட்சம் வரையா. இதுக்கும் 70 லட்சம் வரை. 70 லட்சம் வரை. அடுத்தது ஏனைய நட்டங்கள் அண்டு போட்டுட்டு 30 லட்சம் வரை. ஏனைய நட்டங்கள் 30 லட்சம் வரை. 30 லட்சம் வரை. சரிதான், ஏனைய நட்டங்கள் 30 லட்சம் வரை. அடுத்தது 4வது போடுங்க. மோசடி அல்லது குறித்த முறையில் மோசடி அல்லது மோசடி அல்லது மோசடி அல்லது குறித்த முறையில் குறைபாடு இல்லாத விடத்து மோசடி அல்லது குறித்த முறையில் மோசடி அல்லது குறித்த முறையில் குறைபாடு இல்லாத விடத்து குறைபாடு இல்லாத விடத்து குறைபாடு இல்லாத விடத்து குறைபாடு இல்லாத விடத்து ரூபாய் 70 லட்சத்திற்கு மேற்படாத ஏனைய இழப்புகள். ரூபாய் 70 லட்சத்திற்கு மேற்படாத ஏனைய இழப்புகள். சரிதானே? சரி.
அப்ப முதலாவது உத்தியோகத்தர் அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு அலுவலர். இரண்டாவது உத்தியோகத்தரை போடுங்க, அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு அலுவலர். அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு அலுவலர். அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு அலுவலர். இதுல போட்டுக்கொள்ளுங்க, இவருக்கும் அதே லிமிட் தான். அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு அலுவலருக்கு இருக்கிற அதே லிமிட்டேஷன் தான் இவருக்கும் இருக்கு. இதுக்கு யாருக்கு? அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு அலுவலர். அப்ப பிரதான அமைச்சின் செயலாளர் அல்லாத பிரதான கணக்கீட்டு அலுவலர் போட்டுட்டு அவருக்கு கீழே போட்டுக்கொள்ளுங்க, அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு அலுவலருக்கான அதே எல்லைகள். அமைச்சின் செயலாளரான பிரதான கணக்கீட்டு அலுவலருக்கான அதே எல்லைகள். அதே எல்லைகள். அதே எல்லைகள். சரிதானே? சரி. மூன்றாவது அலுவலர் போடுங்க, கணக்கீட்டு அலுவலர் அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தர். கணக்கீட்டு அலுவலர் அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தர். கணக்கீட்டு அலுவலர் அல்லது கணக்கீட்டு உத்தியோகத்தர். ஒன்று, அவருக்கு கீழே போடுங்க, ஒன்று அறிவிக்க வேண்டியவை அல்லாத நட்டங்கள். அறிவிக்க வேண்டியவை அல்லாத நட்டங்கள். அறிவிக்க வேண்டியவை அல்லாத நட்டங்கள். இரண்டாவது போடுங்க, ரூபாய் 5,00,000 மேற்படாத பிற நட்டங்கள். ரூபாய் 5,00,000 மேற்படாத பிற நட்டங்கள். சரிதானே? சரி, அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி. இது அதிகாரிகளின் அவர்களுடைய எல்லைகள். சரிதானே? அடுத்த கேள்வியை பாருங்க, இழப்புகளின் பெறுமதியை, ஒரு இழப்பு ஒன்று ஏற்பட்டிருக்கு, அந்த இழப்பின் பெறுமதியை முழுமையாகவோ சரி அல்லது பகுதி அளவிலேயோ சரி அறவிட முடியாமல் போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குத்தானே? அப்படி அறவிட முடியாம போற சந்தர்ப்பத்துல எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன? சரிதானே? எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. இழப்புகள் ஏற்பட்டா அதனுடைய பிரமாணங்கள் எல்லாமே செய்து சில நேரங்கள்ல என்ன செய்யப்படும்? அறவிடக்கூடிய மாதிரி இருக்கலாம், அறவிட முடியாமல் கூட போகலாம். சில சந்தர்ப்பங்களை அறவிட முடியாத போற சந்தர்ப்பங்களும் இருக்கு. என்ன அவ்வாறான சந்தர்ப்பத்துல என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம்? என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்று கேட்கப்பட்டிருக்கு. ஒன்று, பதிவளித்தல் கட்டளை என்ற ஒரு நடவடிக்கையும், இன்னொன்று விட்டு விடுதல் கட்டளை என்று இன்னொரு நடவடிக்கையும் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? அப்ப ஒன்று போடுங்க, ஒன்று பதிவளித்தல் கட்டளை. ஒன்று பதிவளித்தல் கட்டளை.
ஒன்று பதிவளித்தல் கட்டளை. பதிவளித்தல் கட்டளை என்றால் எழுதுங்க. பதிவளித்தல் கட்டளை என்று போட்டுட்டு எழுதுங்க. இழப்புகளின் பெறுமதியை முழுமையாகவோ அல்லது இழப்புகளின் பெறுமதியை முழுமையாகவோ அல்லது இழப்புகளின் பெறுமதியை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தரிடமிருந்து சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தரிடமிருந்து சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தரிடமிருந்து அல்லது வேறு வழிகளில் அல்லது வேறு வழிகளில் அல்லது வேறு வழிகளில் அல்லது வேறு வழிகளில் அறவிடல் சாத்தியப்படாத விடத்து வேறு வழிகளில் அறவிடல் சாத்தியப்படாத விடத்து வேறு வழிகளில் அறவிடல் சாத்தியப்படாத விடத்து அறவிட வேண்டிய தொகையை அறவிட வேண்டிய தொகையை அறவிட வேண்டிய தொகையை நீக்கி விடுவதற்கும் அந்நட்டத்தை அரசு ஏற்கின்றது எனவும் அறவிட வேண்டிய தொகையை நீக்கி விடுவதற்கும் நீக்கி விடுவதற்கும் அந்நட்டத்தை அரசு ஏற்கின்றது எனவும் அந்நட்டத்தை அரசு ஏற்கின்றது எனவும்
நடத்தை அரசு ஏற்கின்றது எனவும் பதிவளித்தலுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட அல்லது பதிவளித்தலுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட அலுவலரால் பதிவளித்தலுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட அலுவலரால் விடப்படும் ஆணை விடப்படும் ஆணை பதிவளித்தல் கட்டளையா இழப்பின பெறுமதியா முழுமையாயோ பகுதியாயோ சம்பந்தப்படாம இருந்த, அதாவது சம்பந்தப்பட்ட அலுவலர்கிட்ட பெற முடியாத சூழ்நிலை வந்தா, அந்த இழப்பை ஏற்படுத்தினவர்கிட்ட பெற முடியாத சூழ்நிலை வந்தா அந்த தொகையை நீக்கி விடுறதுக்கும் அதை கவர்மெண்டை ஏற்றுக்கொள்ளும் என்ற அடிப்படையிலையும் இந்த பதிவளிக்கிறதுக்கு அதிகாரம் வழங்கப்பட்ட உத்தியோகத்தரால விடப்படுகின்ற ஒரு ஆணை தான் என்னன்னு சொல்றது, பதிவளித்தல் கட்டளை என்று சொல்லப்படும். பதிவளித்தல் கட்டளை என்று சொல்லப்படும். சிறு உறுப்பில வரலாம். சரிதானே, சிறு உறுப்பில வரலாம். சரி, நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம். சரிதானே, பேலன்ஸ்களை அடுத்த வகுப்புல பார்ப்போம். கொஞ்சம் பாருங்க, அங்கால ஒரு செவ்வாயும் புதனும் வகுப்பு நடக்கும். வியாழன் அல்லது பேப்பர் கிளாஸ் போகும். சில விடுபட்ட பகுதிகளை தியரி பகுதியும் போய்கொண்டிருக்கும், பேப்பர் கிளாஸும் போகும். சரிதானே, ஓகே, அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.